இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனத்தின் முதற் பகுதி. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில மகதலேனா மரியாளும் சிலருமாக கல்லறையின் இடத்துக்கு வருகிறார்கள். வரும்போதே நமக்காக யார் அந்த கல்லை புரட்டி தருவார் என்ற கேள்வியோடு வருகிறார்கள். வந்து பார்க்கும்போது கல் புரட்டப்பட்டிருக்கிறது. இயேசுவை வைத்த இடத்தில் பார்க்கும்போது அவர் அங்கே இல்லை. தூதர்கள் அங்கே வந்து நின்று சொல்லுகிறார்கள், அவர் அங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார் என்று. மற்றவர்கள் போய்விட்டார்கள். மகதலேனா மரியாள் நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அவள் அழுது கொண்டிருக்கும் போது அவள் பின்னாக இயேசு வந்து நின்று அவளை பார்த்து கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? ஆண்டவர் சமூகத்தில் வருகிற காணப்படுகிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் கேட்கிற கேள்வி இதுதான், யாரை தேடுகிறாய்? நாம் யாரை தேடுகிறோம்? நம்முடைய இருதயம் அவரை தேடுமானால் அவருக்காக ஏங்கும். அவரை காணாமல் நம்மால் திரும்ப முடியாது. மற்ற ஸ்திரீகள் அவர் இல்லை என்றதும் திரும்பி விட்டார்கள். ஆனால் இவளால அவர் இல்லாமல் திரும்ப முடியவில்லை. காரணம், இவளுடைய உள்ளம் அவரை உண்மையாய் தேடினது. நாம் அவரை உண்மையாய் தேடுகிறோமா இல்லையா என்பதை அவர் அறிய விரும்புகிறார். சில நேரத்துல ஒரு இல்லாய்மையை நம்முடைய வாழ்க்கையில தேவன் தருவதும், தனித்து விடப்படுகிற சூழ்நிலையை தேவன் அனுமதிக்கிறதும் எதற்கு தெரியுமா? அந்த நேரத்துல நாம் யாரை தேடுகிறோம் என்பதை அவர் அறிய விரும்புகிறார். மோசே மலை மேல ஜெபிக்க ஏறுகிறான். மோசையை காணாமல் சில நாட்கள் கழித்த பிறகு ஜனங்கள் எல்லாரும் மோசையை தேடினார்கள். ஆனால் மோசையும் அழைத்து வந்த தேவனை தேடவில்லை. மோசைக்கு என்னாச்சின்னு தெரியலன்னு சொல்லி ஜனங்க என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் எகிப்தின் தெய்வத்தை போல ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி வைத்து அதை வழிபட்டு அவர்கள் விருப்பமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். தங்களை இரத்தத்தால் மீட்டு அழைத்து வந்த தேவனை அந்த கூட்டத்தில் ஒருவரும் தேடவில்லை. இது தேவனுக்கு மிகவும் கோபத்தையும் வேதனையும் உண்டாக்கினது. நம்மை மீட்டெடுத்த ஒருவர் உண்டு, நம்மை பிரித்தெடுத்தவர். யாரும் தேடி வராத போது நமக்காய் இறங்கி வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய அர்ப்பணிப்பும் இல்லை என்றால் இன்னைக்கு நானும் நீங்களும் இல்லை. இரத்தத்தால் மீட்டெடுத்திருக்கிறார். அவரோடு உடன்படிக்கை செய்யும் பாக்கியத்தை கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். நாம் அவருடையவர்கள் என்ற அடையாளத்தை பெற்றிருக்கிறோம். அவருடைய நாமத்தை நாம் தரித்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரை தேடுகிறோம்? ஒரு தேவை சந்திக்கப்பட மாத்திரம் நாம் இயேசுவை தேடுகிறவர்களாக இருந்தால் நாம் அவரை உண்மையாய் தேடவில்லை. இங்கே மரியாளை பாருங்கள். இயேசு பின்னாக நின்று அழைத்த போது அவரை இயேசு என்று அறியாமல் தோட்டக்காரர் என்று நினைத்து சொல்லுகிறாள். அவரை நீங்க எங்க வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். மரியாளுடைய இப்போதைய விசுவாசம் என்னவென்றால், இயேசுன்னு உயிர் தேடவில்லை, அவர் மரித்து விட்டார், அவருடைய சரீரம் இருக்கிறது. அப்படி என்றால் மரித்த ஒருவருக்கு ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. இங்க மரியாளுடைய செயலை பார்த்தீர்களா? அவர் எனக்கு ஒன்றும் செய்யலைன்னாலும் எனக்கு அவர் வேணும். இதுதாங்க உண்மையான தேடல், உண்மையான நேசம். அவர் எனக்கு ஏதாவது செய்வார்னா நான் அவரை தேடுறேன். அவர் எனக்கு ஏதாவது செய்தால் நான் அவரை தேடுகிறேன். இந்த நிலை உண்மையாய் நம்மை தேட விடாது, நித்தம் நம்மை தேட விடாது. மரியாதை பார்த்தீங்களா? ஒரு காலத்துல எனக்கு நன்மை செய்தார். எனக்குள்ள இருந்த 7 பிசாசுகளை அவர் துரத்தினார். இப்பொழுது அவர் எனக்கு ஒன்றும் செய்யலைன்னாலும் எனக்கு அவர் தான் வேணும். இந்த தேடல் நமக்குள்ள இருக்கிறதா? உண்மையாய் நாம் தேவனை தேடுகிறோமா? நாம் அப்படி தேடுவோமானா தேடுகையில் நம்மால் கண்டடைய முடியும். காரணம், வேதம் அதை சொல்லுகிறது. எரேமியா 29:13 முழு இருதயத்தோடு அவரை தேடுவீர்களானால் தேடுகையிலே கண்டடைவீர்கள் என்று. அவர் இல்லை என்று சொன்ன இடத்திலேயே அவள் முழு இருதயத்தோடு தேடின போது அவர் தென்பட்டார் என்றார். அவருடைய சமூகத்திலே நாம் முழு இருதயத்தோடு தேடும் போது நிச்சயமாய் தென்படுவார். ஆராதிக்க போகும்போது, மோரியா மலைக்கு போகும்போது, ஆபிரகாம் ஈசாக்கும் சேர்ந்து போகும்போது, ஆட்டுக்குட்டி எங்கே என்று தேடினானே ஈசாக்கு. மலை உச்சியிலே அந்த ஆட்டுக்கடாவை கண்டான் அல்லவா? தேடினால் காணப்படுவார். தேடுகிறோமா? யாரை தேடுகிறோம்? சிந்திப்போம், அவரை தேடும், அவரையே தேடும். கர்த்தர் அந்த அனுபவத்திலே நம்மை நடத்துவாராக. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம்.
நாங்கள் உங்களை தேடணும், உங்களை பார்க்கணும், உங்க கூட பேசணும், உங்க கூட பழகணும். இந்த அனுபவத்தில் நாங்கள் முன் செல்ல கிருபை செய்யும். எங்கள் இருதயம் உண்மையே தேடட்டும். எங்களுக்கு நீங்க வேணும், உங்க பிரசன்னம் வேணும். நடத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.